ஒவ்வொருவர் இருதயங்களிலும் கர்த்தருடைய தயவை பாராட்டி பிள்ளைகள் ஒவ்வொருவரும் பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் கீழ்ப்படிதலுள்ள பிள்ளைகளாய் நல்ல ஞானமும் கிருபை வரங்களையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இந்த சமுதாயத்திலே அநேகருக்கு முன்பாக உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் கர்த்தருக்கு சாட்சிகளாய் ஜீவிக்க பிள்ளைகள் சாபங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் திறக்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சுமந்தாரையா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. லாஸ்ட் இயர் தான் இந்த இடத்துல வந்து நான் இதே மாதிரி கம்பேரிங் பண்ணேன். பட் அதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ஓடிடுச்சு இல்லையா? என்ன ஜெயாக்கா? அதுக்குள்ளேயே ஒரு வருஷம் ஓடிடுச்சு. நினச்சி பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஒரு வருஷம் ஆண்டவர் வந்து நம்மளை எவ்வளோ நடத்தியிருக்கிறார், அற்புதமாக நடத்தியிருக்கிறார் இந்த நாள் வரைக்கும். நம்ம கூட போன வருஷம் இருந்தவங்க இந்த வருஷம் நிறைய பேர் இல்லை இல்லையா? போன வருஷம் நல்லா இருந்தவங்க இந்த வருஷம் நல்லா இல்லை, உடம்புக்கு முடியலை அவங்களுக்கு. ஆனால் ஆண்டவர் நம்மளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளை எல்லாத்தையும் நிற்க வச்சிருக்கிறார். அவருக்கு சாட்சியா சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. புனித வந்ததே பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் இன்று பொங்குது. பரலோக தந்த என் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. அகிலத்தை படைத்தவர் அணுவானது, அறிவு கெட்டா பெரும் விந்தை இது. பூமிக்கொரு புனிதம் என் மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது. பரலோக தந்த என் செல்லம் வந்தது, மண்ணான என்னையும் தேடி வந்தது. கோலத்தில் பிறந்தார் என்றோ, அறிஞானத்தை அவமாக்கியே உள்ளனை மீதினில் பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியை பிறந்தார் என்றோ. உலகத்தின் பாவத்தை தாம் போக்கவே தேவாட்டு குட்டியை பிறந்தார் என்றோ. விந்தையாம் கிறிஸ்துவை கொண்டாடுவோம். பூமிக்கொரு புனிதம் இந்த மண்ணில் வந்தது, உள்ளமெல்லாம் சந்தோஷம் என்று பொங்குது.
வந்தது பரலோக தந்தையின் செல்வம் வந்தது மன்னான என்னையும் தேடி வந்தது இருளான நம் வாழ்வை ஒளியேற்றவே விடிவெள்ளி நட்சத்திரம் உதித்தாரன்றோ. மருளாலே கட்டுண்டோர் விடுவிக்கவே அருளாலே உதிரத்தை ஈந்தாரன்றோ. பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்தியே சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ பரலோகில் நம்மை சேர்க்க தம்மை தாழ்த்திய சிலுவையில் ஜீவனை தந்தாரன்றோ. ரட்சகர் இயேசுவை கொண்டாடுவோம் பூமிக்கொரு புனிதம் அது மாட்டு கொட்டகையில் உதித்தாரே நம்ம கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி நட்ட நட்டை ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி மெட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கட்டி கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம் கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசுசாமி நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி நட்ட நட்டை ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசுசாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி ஏழைகளை நேசிக்க ஏழையாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி எல்லோருக்கும் வாழ்வு தர மனுஷனாக வந்த சாமி நம்ம சாமி நம்ம இயேசுசாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி நீதி நேர்மை அன்பு கொண்ட இறையாட்சியை மண்ணில் படைத்திடவே வாழ வந்தார் இயேசுசாமி காலம் பிறந்திடும் நேரம் வந்திடும் நல்ல காலம் பிறந்திடும் நல்ல நேரம் வந்திடும் அன்பு அமைதி ஆண்டவரின் ஆசி கிடைச்சிடும் நட்ட நட்டு ராத்திரியில் கொட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தார இயேசுசாமி மாட்டு கொட்டகையில் உதித்தார இயேசுசாமி
பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பாலைவன பூமியையே பசுமையாக்க வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. பசிச்ச வயிற்றுக்கு இங்கு உணவாக வந்த சாமி நம்ம சாமி. நம்ம இயேசு சாமி. வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. என்று வறுமை ஏழ்மை இல்லாத உலகத்தையே மண்ணில் உருவாக்க உருவெடுத்தார் இயேசு சாமி. வருத்தம் பறந்திடும் கவலை நீங்கிடும், நம்ம வருத்தம் பறந்திடும், மன கவலை நீங்கிடும். மகிழ்ச்சி என்றும் நம் வாழ்வில் வந்து தங்கிடும். நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல பூத்தாரே இயேசு சாமி. மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம் கை தட்டி ஆடுவோம். கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி. நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. நட்டு ராத்திரியில் குட்டும் பண்ணி சாரலில முட்டு போல போத்தாரே இயேசு சாமி. வானோர் வாழ்த்த, பாரோர் போற்ற, பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க, எருசலேம் கலங்க, யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோர் வாழ்த்த, பாரோர் போற்ற, பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க, எருசலேம் கலங்க, யூதரின் ராஜா இங்கு பிறந்து விட்டாரே. கிழக்கினிலே விண்மீனை அன்று கண்டாரே, விண்மீனை கண்டதினால் பயணம் பண்ணாரே. கிழக்கினிலே விண்மீனை அன்று கண்டாரே, விண்மீனை கண்டதினால் பயணம் பண்ணாரே. விண்மீனும் வழி நடத்த தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. விண்மீனும் வழி நடத்த தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே.
எதுக்கு வந்தார்? பாயசம் காய்க்கவா? எனக்கு கேட்கல, காது எனக்கு சரியா கேட்காது, சத்தமா. எதை போக்க? வெரி குட். அந்த குட்டி பாப்பாக்கு நல்ல கைத்தட்டு கொடுங்க. சரி, வெரி குட். பாவத்தை போக்க. சரியா? அப்ப எப்படி பாவத்தை போக்குவாரு? சரி, ஓகே. எப்படி பாவம் போகும்னா, பாவத்தை போக்க ரத்தம் சிந்தினாதான் பாவம் போகும். இந்த உலகத்தில் எல்லா மதங்களும் சொல்ற காரியம் ரத்தம் சிந்தணும். ரத்தம் சிந்தினா பாவம் போகும். அப்போ ஆனால் இயேசு என்ன செய்தார்னா, அவர் என்ன செய்தார்? நீங்கள் ஆடோ மாடோ கோழியோ வேறு எதுவும் வெட்ட வேண்டாம், நானே உங்களுக்காக வந்து பலியாகிறேன் அப்படின்னு சொல்லி இயேசு 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகத்தில் வந்து அவரே பலியாயிட்டார். இப்போ பாருங்க, 3 கயிறு இருக்கு. இது ஒரு 3 நபர்னு வச்சுக்கோங்க. சரியா? கவனிக்கிறீங்களா? நான் இடையில கேள்வி கேட்பேன். 3 நபர்னு வைங்க. சரியா? இப்போ இவங்க 3 பேருமே நல்லா இருக்காங்களா? ஏதாவது தடை இருக்குதா? ஏதாவது முடிச்சு ஏதாவது இருக்குதா? இல்லை, 3 பேருமே நல்லா இருக்காங்க. 3 அழகாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சுதுன்னா, இங்கே ஒரு மனுஷன் அவனை என்ன செய்தான்னா, அந்த சாத்தான் வந்து போய் சொல்ல வச்சு, சரியா, அவனை எப்படியாவது கட்டி நரகத்துக்கு கொண்டு போயிடணும்னு சொல்லி அவனை பொய் சொல்லி அவனை கட்டி போட்டுட்டான். பாருங்க, இப்போ அவன் விடுதலையா ஏதாவது செய்ய முடியுமா? முடியாது. அவன் கட்டப்பட்டான். சரியா? அப்ப சாத்தானுடைய வேலையே நம்மளை தீமையான வழியில வழிநடத்தி நல்லது போல காட்டி நம்மளை அழிவின் பாதையில கொண்டு போயிடுவான். இப்போ இவன் கட்டப்பட்டான். அடுத்தால ஒரு ஆள் வராரு. சரியா? அவரும் நல்லா தான் இருந்தாரு. ஆனா அவர் என்ன செய்தார்னா, சரியா, திருட வச்சு முதல்ல என்ன சொன்னா இந்த நபரு? பொய். சரியா? பொய் பேசுறது பாவமா நல்லதா? அப்பப்போ லேசா பொய் சொல்லிக்கலாம்ல, அப்படிதானே? இல்லை, பொய் சொல்லக்கூடாது. நீங்க நல்ல பிள்ளைங்களா கெட்ட பிள்ளைங்களா? நல்ல பிள்ளைங்க தானே. நல்ல பிள்ளைங்க என்ன செய்யணும்? உண்மை தானே பேசணும். அப்போ 2வது உள்ள நபர் பாருங்க, அவன் திருடி நிறைய தீமையான காரியங்களை செய்த உடனே அவனையும் பிசாசு என்ன செய்துட்டான்? கட்டி போட்டான். சரியா? 3வது உள்ள ஒரு நபர், சரியா, அவனையும் கெட்ட பழக்க வழக்கங்களை செய்து, சரியா, ரகசியமான பாவங்கள் யாருக்கு தெரியாம நிறைய பாவங்களை செய்து அவரையும் கட்டி போட்டான். இப்போ 3 பேரும் கட்டப்பட்டாங்க. சரியா? இப்போ பாருங்க, 3 பேரையும் பிசாசு என்ன செய்தான்னா ஒன்னா கட்டி போட்டான். பாருங்க, ஒன்னா கட்டி போட்டானா? சரியா? இப்போ பாருங்க, இந்த நபரும் பாவத்தில் இருந்தா அவனையும் என்ன செய்தான்? சாத்தான் டக்குன்னு கட்டி போட்டான். இப்போ 3 பேரும் என்ன செய்தாங்க? கட்டப்பட்டாங்க. சரியா? இப்போ விடுதலையாக முடியுமா? விடுதலையாக முடியுமா? முடியாதா? இப்போ 3 பேருமே கட்டப்பட்டாங்க. அப்போ இதே மாதிரி தான் இந்த உலகத்தில் சாத்தான் வந்து நம்மளை தீமையான வழியில் வழிநடத்தி நம்மளை கடைசியில் அழிவின் பாதையில் கொண்டு போய் விட்டுறான். சிலர் வந்து சின்ன பசங்க சிகரெட்டு குடிக்கிறது ஜாலிக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் பிசாசு என்ன செய்திருவான்? கட்டி போட்டுருவான். திரும்ப அதிலிருந்து வெளியவே வர முடியாது. குடி பழக்கம், இன்னும் நிறைய பாவங்கள் ஆரம்பத்தில் அப்படிதான். சாதாரணமாக ஜாலியாக ஆரம்பிக்கிறது, கடைசியில் அவங்க நினைச்சாலும் விட முடியாத ஒரு சூழ்நிலையில் மரணத்தில், கொலையில், இன்னும் பாவத்தில் அவன் தள்ளி இப்படி கட்டப்பட்ட நிலைமையில ஆயிடுவான். அப்போ இந்த 3 பேரும் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து விடுதலை ஆகணும்னா ஒரே வழி தான் இருக்குது. அந்த வழி என்னன்னா, அவர் தான் இயேசு. யாரையும் சொல்லுங்க நீங்க. அப்போ இயேசு விடத்துல வந்தாச்சுன்னா, சரியா, அப்போ இயேசு விடத்துல இயேசு தருகிற சுகம், இயேசு தருகிற அற்புதம், இயேசு தருகிற நன்மைகள் எல்லாமே ஃப்ரீ, டோட்டலாக ஃப்ரீ. சரியா? இப்போ நீங்கள் கடைக்கு போனால் இட்லி வாங்கினா சட்னி சாம்பார் ஃப்ரீயா இல்லையா? ஃப்ரீ. அப்படி தானே? அதே போல தான் இயேசுவுக்கு உங்கள் உள்ளத்தை கொடுத்தாச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்கள் வாழ்க்கையில் கடவுள் செய்வார். அப்போ பாருங்க, கட்டப்பட்ட நிலைமையில் அப்போ இந்த 3 பேரும் கண்ணீர் வடிச்சாங்க. ஐயோ, எங்களுக்கு விடுதலை இல்லையா, எங்களுக்கு எப்படியாவது ஒரு நன்மை கிடைக்கணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அப்போ இவங்க கடவுளை தேடி வந்தாங்க. ஒரு நாள் கடவுளை தேடி வந்த உடனே கடவுள் என்ன செய்துட்டார்னா, அவருடைய இரத்தத்தினால என்ன செய்துட்டாரு? 3 பேரையும் கழுவிட்டார். ஏசப்பா, எங்கள் உள்ளத்தில் வந்துடுங்க,
நாங்கள் விடுதலை ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அவங்கள விடுதலை ஆக்கணும்னு சொல்லி நினைச்சாரு. அவங்க உள்ளத்துல என்ன செய்தாங்க? விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க. அப்ப ஜீசஸ், சத்தமா சொல்லுங்க. வாவ், சூப்பர். நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர். அடுத்த நபர், சரி, அவரும் விடுதலை ஆகணும்னு நினைச்சாரு. சரியா? அப்ப யாரை கூப்பிடணும் விடுதலை ஆகணும்னா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரியா? சத்தமா சொல்லுங்க, கூப்பிடுங்க சத்தமா. ஜீசஸ் அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு அவரையும் கடவுள் என்ன செய்தாரு? விடுதலை ஆக்கிட்டார். சரியா? இப்போ பாருங்க, இயேசுவின் ரத்தம் அவங்களுக்குள்ள வந்ததுனால அவங்களுடைய பாவ கட்டுகள் எல்லாமே என்ன செய்து மாறி போச்சு. அவங்க சூப்பரா என்ன ஆயிட்டாங்க? விடுதலை ஆயிட்டாங்க. நல்ல கைத்தட்ட கொடுங்க பார்க்கலாம். சரியா? ஓகே. இந்த குட்டி மேஜிக் இது ஒரு சின்ன ட்ரிக்ஸ் தான். ஆனால் அந்த ட்ரிக்ஸ் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய சத்தியத்தை, உண்மையை நான் சொன்னேன். சரியா? என்ன சத்தியம்? இயேசு இந்த உலகத்தில் ஏன் வந்தார்? அவர் பாவம், சாபம், வியாதி இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வந்தார். அப்போ இயேசுவை உள்ளத்தில் நாம் ஏற்றுக்கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு பெரிய விடுதலையை, அற்புதத்தை நமக்கு செய்வார். நல்லா இருந்துச்சா? சரி, நல்லா கைத்தட்டு கொடுக்கலாமா? கேட்குதா? 6 வயசில் வந்த கேள்விக்கு எனக்கு 60 வயசில் தான் பதில் கிடச்சிது. அவர் சிந்தனை ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் நம்மளோட பாவங்களை, சாபங்களை முறிக்கிறதுக்காக அப்படிங்கிறது புரியறதுக்கு இத்தனை நாட்கள் எடுத்து அப்போ தான் எனக்கு தகுதியை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அப்போ இயேசப்பா என்னை தேடி வந்தார். என் குடும்பத்தில் நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவ. ஆனால் அவர் என் குடும்பத்தையே ரொம்ப அற்புதமாக பாதுகாத்துட்ருக்காரு. அதுக்கு முக்கியமான சாட்சியாக போன மார்ச், இப்போ இந்த வருஷம் போன மார்ச்சில் என் வீட்டில் அவர் சார் வந்திருக்காரு. அவர் ரொம்ப ஆரோக்கியம், என்னை விட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தார். திருப்பதிக்கு போயிட்டு வர வேண்டி வந்துச்சு. திருப்பதிக்கு போயிட்டு அவரோட ரயில்வேல வேலை பண்ணதுனால அந்த மீட்டிங் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தார். இருமல் நிற்கவே இல்லை, ரொம்ப நாளாக இருமல் நிற்கவே இல்லை. அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம், சும்மா இருமலுக்கு காமிக்கலாமேன்னு சொல்லிட்டு. அது சும்மா டெஸ்ட் எடுக்கிற மாதிரி, இப்போ சிஸ்டர் சொன்னாங்களே அது மாதிரி சும்மா டெஸ்ட் எடுக்கிற மாதிரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க. அவங்க கேட்ட எல்லா கேள்வியும், உங்களுக்கு மூச்சு வாங்குதா, அதுவா இதுவா, எல்லா கேள்வியும் கேட்டது.
எதுக்குமே இல்லை, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்னு தான் சொன்னார். சரி, எதுக்குமே ஒரு ப்ரீ ஆஞ்சியோ டெஸ்ட்டு, இருதயத்துக்கு பார்க்கறது, அந்த டெஸ்ட்டை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டாங்க. போய் பார்த்தாக்கா 97% அடைப்பு இருதயத்தில். இருமலுக்குன்னு போனது 97% அடைப்பு. அவருக்கு அடைப்புன்னு சொன்னாங்க, எனக்கு இருதயமே அடைச்சிருச்சு. வேறு வழியே கிடையாது. பக்கத்தில் பசங்க இல்லை, யாருமே இல்லை, தனியாக நிற்கிறேன் ஹாஸ்பிட்டலில். வேறு ஒன்றுமே நான் வேண்டிக்கல. நம்ம டீச்சர் சொன்ன மாதிரி, நீங்கள் தான்ப்பா முழுக்க முழுக்க என் பக்கத்தில் இருக்கீங்க. காசு முக்கியமாக, பணம் தேவைப்படுது. அவர்கிட்ட திரும்ப பேசலாம், அவர்கிட்ட ஒரு ஐடியா கேட்கலாம், என்னை விடுங்கன்னு சொன்னால் விட மாட்டேங்கிறாரு டாக்டர். இப்போ தான் 2 நாளைக்கு முன்னாடி 7 மலை ஏறிட்டு வந்திருக்காரு. இதுவே பெரிய ஆச்சரியம். நீங்கள் கும்பிட்ற கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தினார். அது ஏசப்பா தான் கண்டிப்பாக. அதனால் சரி, ஒரு 10 நிமிஷத்தில் லட்சக்கணக்காக பணம் புரட்டணும், எல்லா ஏற்பாடும் ஆகிறது. பசங்க கிட்ட கேட்டு, பசங்க எங்கேயோ சென்னையில் இருக்கானுங்க, அவனுங்களை கேட்டு முடிஞ்சு ஆப்ரேஷன் ஆகி ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே ஆஞ்சியோ டெஸ்ட்டுக்குள்ளே நடந்து வந்தவர் என்னோடய வீட்டுக்கார் மட்டும்தான். அது ஒரு பெரிய வல்லமையான சாட்சி. அடுத்து இப்போ 4 நாளைக்கு முன்னாடி என் சின்ன பையன் வாக்கிங் போயிட்டு சும்மா ரோட்டில் தெருவில் நடந்து வந்துட்டு இருக்கறச்ச, நம்ம மது பிரியர் ஒருத்தர் யாரோ குடிச்சிட்டு பின்னாடி மோதி அவன் நல்ல தடுமாறி கீழே விழுந்து நிறைய ரத்தம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த ஆக்சிடெண்ட்டில் முக்கியமாக அவனுக்கு ஏதாவது எலும்பு முறிவுகள் நடந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பையன் நல்லா ஹைட்டாக இருப்பான். ஒரு சின்ன இடத்துல கூட எலும்பு முறிவு எதுவுமே இல்லாத வெறும் ரத்தம் மட்டும்தான் வேஸ்ட் ஆகிருக்கு. நான் கொஞ்சம் கூட ஒரு தயங்காமல், ஒரு பயப்படாமல், இயேசுவோட ரத்தம் முழுசாக, அப்பேற்பட்ட கடவுளே நமக்காக ரத்தம் சிந்திருக்காரு, இந்த ரத்தத்தோட என் குடும்பத்தை பிடிச்ச எல்லா பாவமுமே போச்சுன்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் வேண்டி ப்ரேயர் நம்ம எங்கள் பெண்கள் இதில் போட்டிருந்தேன். எல்லாரும் ஜெபிச்சாங்க. நம்ம குரூப்பில் எப்பவுமே சரி, போடுற எல்லா ப்ரேயருக்கும் ஏசப்பா செவி கொடுத்து பதில் சொல்லிகிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், சொல்ல வார்த்தை இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் செஞ்சிட்ருக்க மகிமைகளுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அதில் நான் எப்போவுமே ஏசப்பாயிட்ட நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டேன், அதே அளவு நிறைய சந்தோஷத்தையும் பார்த்தாச்சு. இனிமேல் மிச்ச வாழ்க்கைக்கு நான் வாழ போகிறது இயேசுவோட சாட்சியாக மட்டும்தான் அப்படின்னு நினச்சி தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். அது முக்கியமாக நம்ம சபையில் ரொம்ப கை கொடுக்குறாங்க. பெண்கள் ஐக்கியம், பாஸ்டர் சாரு, பாஸ்டர் ஐயா எல்லாருமே ஒரு சபைன்னு நினச்சி நான் வாழவே இல்லை, என் குடும்பம்னு நினச்சி தான் வாழ்ந்துட்டுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி எல்லாருமே அன்பாக இருந்து இனிமேலும் என் கூட இருப்பீங்க.
உனக்குள்ள கிடந்தேனே உதவம போனேனே மெய்யான அன்ப தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே ஒளிஞ்சு போய் கிடந்தேனே உதவம போனேனே மெய்யான அன்ப தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே உசுருக்கு மேலாக என்னைய நினைச்சாரு நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு உலகத்துல நான் இருந்தோம் அது எனக்கு சொந்தமில்லை நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையோ எனக்கு இல்ல மத்தியில் இருக்கிறது சந்தோஷம். அவங்கள நான் ஆஃபீஸில் போய் நேரடியாக கூப்பிடணும்னு சொல்லி 2-3 முறை போயிருந்தேன், பார்க்க முடியலை. அவங்க ரொம்ப ஸோ பிஸி, எலெக்ஷன் டைம் வேறு. ஆனாலும் மறுபடியும் நான் கால் பண்ணி அவங்கள அழைத்த பொழுது கண்டிப்பாக நான் வாரேன்னு அவங்க சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லை, சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அவங்க நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் நம்ம நல்ல கரங்களை தட்டி அவங்க வரவேற்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொரு வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே இந்த டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே ஸ்டாலின் அவங்களுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவங்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் கடந்த நாட்களிலே அவங்க திருநெல்வேலி சென்னையிலே நடந்த அந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு அவங்க பங்கெடுத்து நிறைய நலத்திட்டங்களை கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் அவங்க செய்தாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட் என்னென்னா, என்ஓசி இல்லாமலே நம்ம திருச்சபைகள் கட்டலாம். மத சார்பு மத நல்லிணக்க இடங்களுக்கு என்ஓசி இல்லாமலே நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம், கலெக்டர்கிட்ட அனுமதி தேவையில்லை என்கிற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை அவங்க கடந்த நாட்களிலே அமலாக்கி இருக்கிறாங்க. அது ஒரு நல்ல திட்டம். எனவே கரங்களை தட்டி அந்த திட்டத்துக்காக நம்முடைய முதலமைச்சர் மற்றும் நம்முடைய கவுன்சிலர் இன்னும் அவங்க சார்ந்த எல்லாருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சில வார்த்தைகள் அவங்க முன்னாடி வந்து நமக்கு பேசுவார்கள். இன்னும் உற்சாகமாக யாவரும் எழுந்து நின்று கரங்களை தட்டி அவங்கள வரவேற்கலாம். அண்ணன் வரும்படி அன்போடு கேட்கிறேன். உற்சாகமா? சரியா? சரி. அவங்க பேசுகிறதுக்கு முன்பதாக அவங்களை கௌரவிக்க விரும்புகிறோம். எனவே நம்மத்திலே பிரதர் அருள்ராஜ் பிரதர் இருப்பது சந்தோஷம். அவங்க முன்பதாக வந்து ஒரு பொன்னாடையை அணிவித்து அவங்களை
உங்களை கனப்படுத்துவார்கள். உற்சாகமா நல்ல கரங்களை தட்டுங்க. சரி, அதே போல ஒரு சின்ன ஒரு டோக்கன், ஒரு சின்ன கிஃப்டை உங்களுக்கு நாம கொடுக்க இருக்கிறோம். சரியா, நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் சார்லஸ் அவங்க முன்பதாக வந்து ஒரு சின்ன கிஃப்டை உங்களுக்கு பரிசாக கொடுப்பார்கள். கரங்களை தட்டி உற்சாகமாய் நல்ல கரங்களை தட்டுங்க. சரி, அவங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். இன்னும் ஒரு சிறப்பு ஒரு கிஃப்டை அவங்களுக்கு நம்ம கொடுக்க இருக்கிறோம். நம்ம மத்தியில் முருகன் சார் இருக்கிறாங்க. அவங்க முன்பதாக வந்து இன்னொரு சின்ன வெகுமதியை அவர்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். தேங்க்யூ ஸோ மச். சரி, இப்போ அண்ணன் நமக்காக சில வார்த்தைகளை நான் பேச கேட்டுக்கொண்டேன். அவங்க இருப்பது சந்தோஷம். இப்பொழுது அவங்க கரங்களிலே கொடுக்குறேன். சின்ன பிள்ளைகள் மற்ற எல்லாரும் நீங்கள் அமைதி காக்க உங்களை அன்போடு கேட்குறேன். பக்கத்தில் இருக்கிற பேரண்ட்ஸ் பிள்ளைகளை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்க. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். என்னை இந்த கிறிஸ்மஸ் விழாவுக்கு அழைச்சதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. என்னையும் உங்களோட ஒருவனாக இணைத்து கொண்டதுக்கும் உங்களுக்கு ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ எப்போ வேணாலும் என்னிடம் கேட்கலாம். என்னால் முடிஞ்சதை 100க்கு 100 செஞ்சு தருவேன் என்று எல்லாத்துக்கும் இந்த இடத்துல வாக்குறுதி கொடுக்குறேன். அதே போல் எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சரி, எல்லா விதத்திலும் அவங்க நம்ம கூட இருப்பேன்னு சொல்கிறாங்க. நாங்களும் சொல்கிறோம் எல்லா விதத்திலும் அவங்க கூட இருப்போம் அப்படிங்கிறத நாம் மறுபடியும் ஒரு கரகோஷத்தை எழுப்பி நாம் அவர்களுக்கு தெரிவிக்கலாம். நன்றி. ராஜா வீட்டு புள்ள. வேற என்ன பண்றது? அப்படி லீவ் கொடுத்தாதான்ப்பா நம்ம கூப்பிடுற நேரம் வந்து வேலை பாக்குறாங்க. லீவ் கொடுத்துருவீங்க, ஆனா எங்களை கூப்பிட்டு எதுக்கு லீவ் கொடுத்தா? ஆமா, இப்ப நீ போனான்னு நீ கேப்பீங்க. பொங்கலுக்கு லீவை போடு, அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் பொங்கல்னா என்னன்னு. சரி சரி, அது கிறிஸ்மஸ்னா ஒண்ணுமில்ல. சொல்லுப்பா. நம்ம கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்க நல்ல கலர் கலரா ரைட்டு போட்டு. சரி, ஆமா போட்டிருக்காங்க. ஆமா, வீட்டுல ஒரு ஸ்டார் மாட்டி. ஆமாப்பா பார்த்தேன்ப்பா, வர வழியில கூட பார்த்தேன்ப்பா. அப்படியே ஒரு சின்னதா ஒரு குடியில கட்டிடுவாங்க, பக்கத்துலயே ஒரு மரத்தை கட்டிடுவாங்க. குடில்னா என்னதுப்பா? குடில்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம இயேசு இருக்காருல்ல. ஆமா,
அவர் பிறந்த ஒரு வீடு தான் வந்து குடில். ஓ சரிப்பா சரி. அதுதான் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிப்பா நான்லாம் ஆஸ்பத்திரியில் தான்ப்பா பிறந்தேன். சரி, அங்கே தான் பிறந்தேன். நீ அங்கே அப்புறம் ஏசு மட்டும் ஏன்பா எங்கேயோ போய் பிறந்திருக்காரு? அது நீங்கள் ஜானுக்கு லீவ் கொடுக்குறப்ப கேட்டிருக்கணும். ஆமாப்பா அது லீவு கொடுத்துட்டேனே. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சரிங்க சரி சொல்லுப்பா. நல்ல கலர் லைட்டு போடுறது, ஸ்டார் மாட்டுறது. சரி, இதுதான் எனக்கு தெரிஞ்ச கிறிஸ்மஸ். சரிப்பா. உங்களுக்கு இன்னும் ரொம்ப டீட்டெயிலாக வேணும்னா நம்ம ஸ்டாஃப் இன்னும் 2 பேர் இருக்காங்க, நான் அனுப்பிச்சு வைக்கிறேன், அவங்கள்ட்ட கேளுங்கண்ணா. டக்குன்னு அனுப்புப்பா. இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்காம வீட்டுக்கு போக மாட்டேன். வாப்பா. வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நான் இங்கே தான் வேலை கொஞ்சம் ஒரு மாதிரியே நல்லா கலகலன்னு இருக்கீங்க. டல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது சார். ஆமாம் சார், இந்த கிறிஸ்மஸ்ன்னு நம்ம ஜான் பையன் லீவை போட்டு போயிட்டியான். சரி, இந்த கிறிஸ்மஸ்ன்னு என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டோம்னா ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிருவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, கிறிஸ்மஸ் மரங்க வெட்டி அப்படியே வீடுகளில் அங்கங்கே செட்டெல்லாம் வச்சு ரைட்டு கொண்டாடுறதான் கிறிஸ்மஸ். சீரியல் செட்லாம் போடுவாங்களா? போட்டு பயங்கரமாக போட்டு ஏடகடமாக ஆரம்பிச்சு ஒரே கேள்வியாக கேட்குறீங்க. அதைத்தான் ஒரே டைலாக்காக பேசணும்னு என்ன எதுவும் சொல்லிடுவாங்கன்னு அவங்ககிட்ட ஒரு தடவை கேட்டுக்கிட்டேன். நீங்கள் வேற சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க என்னன்னு. கிறிஸ்மஸ்னா நம்மளுக்கு தெரிஞ்ச என்னன்னா சாண்டா கிளாஸ் வருவார். சரி, சாண்டா கிளாஸா? ஆமாம், கிறிஸ்மஸ் ஸ்டார்ட்டான்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு கண்ணாடி கிளாஸ் தெரியும், டீ ஊற்றி குடிப்போம். அது என்ன சாண்டா கிளாஸ்? அவரா ட்ரெஸ் போட்டு மானுவண்டியில ஓ தாத்தாவா? அப்படி தாத்தான்னு சொன்னாலே தெரியும் எனக்கு. சரி சரி, கிஃப்ட்லாம் தருவாரா? என்னங்க சொல்றீங்க? மாட்டு வண்டியிலையா? மானு வண்டிங்க. மானு பெரிய பெரிய கிஃப்டா கொடுத்தாரு. பரவாயில்ல. சரி, புல்லட்ல வராரு. புல்லட்ல வராரா? ஆமா. என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, தாத்தான்றீங்க, புல்லட்ல வருவாருன்றீங்க. கவர்மெண்ட் விலங்குகள் எல்லாம் யூஸ் பண்ண கூடாதுனாங்களா? சரி, புல்லட்லயும் ஓ கவர்மெண்ட் ரூல்ஸ்னால. சரி சரி சரி. இப்பலாம் கிறிஸ்மஸ் ஸ்டார்ட்டா இப்படி இப்படின்னு வைப்லாம் பண்றாரு. வைப் பண்றாரா? சரி சரி. அவங்க வைப் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? வைப் எப்படி சொல்லுவாங்க? சரி ரைட். வேஷம் போட்டுருக்காரு. ஓ வேஷம் போட்டுருக்காரா? சரி சரி சரி. அப்ப கிறிஸ்மஸ்னா இதுதான். ஆமா. அப்ப வந்து கிறிஸ்மஸ்னா இவர் என்ன சொல்றாருன்னா, சாண்டா கிளாஸ் வந்து கிஃப்ட் கொடுப்பாரு, நல்லா டான்ஸ் ஆடிட்டு போயிடுவாரு. நான் பார்த்துருக்கீங்க, சாண்டா கிளாஸ் வந்து உங்களை மாதிரி நல்லா குண்டா இருப்பார், அப்படித்தானே? நீங்களே வேஷம் போடலாம்லங்க. நீங்க வேஷமே போட வேண்டாங்க, தொப்பை வயிறுலாம் கட்டவே தேவையில்லைங்க. நல்லா நீங்க தாத்தா மாதிரி இருப்பீங்க. ஆடுவீங்களா? எங்க ஒரு ஸ்டெப்பை போடுங்க, எந்திரிங்க, சும்மா ஒரு ஸ்டெப்பை போடுங்க, தாத்தா மாதிரி போடுங்க. அப்படி அப்படிதான். அவ்வளோ சூப்பர் சூப்பர். மிரட்டிட்டீங்களே நீங்க. பேசாட்டுக்கு நான் என்ன சொல்றேன், ஜானுக்கு ஒரு போனை போட்டு, இங்க பாருப்பா கிறிஸ்மஸ் தாத்தா நான் ரெடியா இருக்கேன், நாளைக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு நீங்க போய் ஒரு டான்ஸை போடுங்கன்றேன். கண்டிப்பா. ரைட் ரைட்டு. சரி, அந்த வேற ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுங்க. நான் பேசிடுறேன், நான் அடிச்சிடறேன் நான். நீங்க போங்க, நான் அவன் கேட்டுறேன். இந்த கிறிஸ்மஸ்னா என்னப்பா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொல்றாங்க. கரெக்டான கிறிஸ்மஸ் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்களே, என்ன பண்றேன்னு தெரியலையே. ஏதோ தாத்தா மாதிரி ஆடிட்டு போறாரு, என்ன ஆட்டம்னு தெரியலையே. என்னப்பா அவரை ஆட வச்சுட்டு இருக்கீங்க? இல்லப்பா சார், இந்த மாதிரி கிறிஸ்மஸ்னா என்னன்னு ஒவ்வொரு ஆளும் கிறிஸ்மஸா அதை கேட்டுக்கிட்டு அப்படியா? அவர் டக்குன்னு எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சாரு, தொப்பையில ஆட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, கிறிஸ்மஸ் நல்லா ஆடுவாங்களே. அப்படியா? நான் பார்த்தது இல்லை அவ்வளவா. உங்களுக்கு என்ன டவுட் அதை கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். இப்ப கிறிஸ்மஸ்னா என்னது? ஓ கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்றது தெரியணும். இவ்வளவுதானே? நாங்க பிள்ளைகிட்ட கேட்டாலே அழகா சொல்லுவாங்க. பிள்ளைகளா கிறிஸ்மஸ்னா என்னது? பாருங்க என்ன அழகா சொல்றாங்க பாருங்க. இது கூட உங்களுக்கு தெரியாம இருக்குது. இப்ப 3-4 பேர்த்துல கேட்டேன், ஏசப்பான்ற பேரை யாருமே சொல்லலையா? என்னதான் இப்ப சொன்னாங்க? அவங்க ஒவ்வொரு ஆள் குடில்ன்றாப்ல, ஒரு ஆள் சீரியல் செட்டுன்றாப்ல. சீரியல் செட்டு, லைட்டு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள கேக்கலாம் திம்பன்றாங்க. என்ன கணக்கு? ஐயோ, இதுதான் கிறிஸ்மஸ் சொல்லிட்டு போயிட்டாங்களே. உங்களுக்கு புரிய மாதிரி நான் சொல்றேன், சரியா? முதல்ல அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றேன், சரியா? கிறிஸ்மஸ்னா என்னன்னா, சரி நீங்க சூப்பரான கேள்வி கேட்டீங்க, உங்களுக்கு அழகா இப்போ புரிய வைக்கிறேன் பாருங்க. உங்களுக்காக நான் ஒரு அழகான ஒரு இது கிஃப்ட் மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன், சரியா? இப்போ பாருங்க, இது பாத்தீங்களா, இதுல அழகா மரம் செடி எல்லாம் இருக்குதுல்ல? இருக்குங்க. அழகா சரி. இது மாதிரி தான் கடவுள் எல்லாத்தையும் படைச்சாரு, கடைசியில மனுஷனையும் படைச்சாரு. ஆனா மனுஷன்ட்ட ஒன்று சொன்னாரு, எப்பா நீ நான் சொன்ன மாதிரி கீழ்ப்படியணும், இந்த மரத்துக்கு நடுவில் இருக்கிற கனியை சாப்பிடாதுன்னு சொன்னார். ஆனா இந்த மனுஷன் கீழ்ப்படியாத மனுஷன் இல்ல, அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் போய் அந்த ஏவாளுங்கிறவன் டக்குன்னு கனியை பறிச்சு சாப்பிட்டுட்டாங்க.
அப்ப கீழ்ப்படிஞ்சாங்களா கீழ்ப்படியலையா? கேட்கலன்னு தானே அர்த்தம். கேட்கல, கீழ்ப்படியல. கீழ்ப்படியல. அப்ப அவங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சு. அதனால என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? இங்க பாருங்க, மனுஷனுக்கும் கடவுளுக்கும் உள்ள தொடர்பு அற்று போச்சு. இப்போ கடவுள் யார்கிட்ட பேச முடியாது? மனுஷன்ட்ட பேச முடியாது. மனுஷன் யார்கிட்ட பேச முடியாது? கடவுள்கிட்ட பேச முடியாது. அப்ப பெரிய என்ன உண்டாயிட்டு? பிளவு. பிளவு பாவத்தினால. அப்ப கடவுள் யோசிச்சாரு. இப்ப கடவுள் வந்து ஐயோ நான் அழகா மனுஷன்ட்ட பேசிட்டு இருந்தேனே, மனுஷனுக்கு பாவம் இல்லாம நல்லவங்களாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே, இப்போ அவங்களுக்குள்ள பாவம் வந்துருச்சே, இவங்களை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி கடவுள் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை, யாரு சொல்லுங்க? இயேசுவை. இயேசுவை இந்த உலகத்துல ஒரு கன்னியின் வயிற்றுல பிறக்க செய்தார். அப்போ அவங்களுக்கு திருமணம் ஆகல, ஆனா அந்த கன்னியின் வயிற்றுல அற்புதமா இயேசு பிறந்தார். அப்ப இயேசு பிறந்து இந்த உலகத்துல 33 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எத்தனை வருஷம்? 33. 33 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து நிறைய அற்புதம் செய்தார், நிறைய நன்மைகள் செய்தார். மரித்து போனவங்க உயிரோடு எழுப்பிட்டார். என்ன சொல்றீங்க தெரியுமா? லாசரு ஒருத்தர் செத்து போயிட்டாரு, அவரை கடவுள் உயிரோடு எழுப்பிட்டாரு. அப்புறம் கடைசியில இயேசு நிறைய நன்மை செய்தாங்களா, ஆனா என்ன செய்தாங்கன்னா நிறைய பேர் பிடிக்காம அவரை என்ன செய்தாங்க பாருங்க, சிலுவையில் அடிச்சுட்டாங்க. பாத்தீங்களா? சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. ஆனா இயேசு மரித்து போயிட்டார். சரியா? அப்படி முடிஞ்சிட்டுன்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா இல்ல, இயேசு 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். நல்ல கை தட்டுங்க பிள்ளைங்களா. என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசையே இல்லை. எப்படி பாம்புக்கு நன்றி சொல்லுவேன்னு சொல்ல வார்த்தையே இல்லை. நீ என் வாழ்க்கை முழுவதும் வேற